Bloossompettals channel. Viewers, welcome to my channel. இன்னைக்கு நம்ம இவங்க யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்களோட பேர் மல்லிகா தேவி. இவங்க ரெண்டு பேரும் வந்து மினியேச்சர் டாய்ஸ்க்காக கடை போட்டிருக்காங்க. இந்த கடை எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை தெப்பக்குளம் இருக்குல்ல, இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சிங்க. ஏன்னா முன்னாடிலாம் அங்கே தண்ணியே இல்லை, இப்போ வந்து தண்ணி ரொம்ப இருக்குது. அதனால் அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, மதுரை மக்களோட என்டர்டெயின்மெண்ட் பிளேஸாகவே மாறி போயிடுச்சு. செம்ம கூட்டம் அங்கே வந்து ஃபுல்லாக நிறைய கடை போட்டிருக்காங்க. குழந்தைங்களுக்கு ராட்டினம் எல்லாமே வச்சுருக்காங்க. அதை இன்னொரு வீடியோவில் நம்ம வந்து தனியாக பார்க்கலாம். இவங்க வந்து அங்கே வந்து நமக்கு வந்து மினியேச்சர் டாய்ஸ் போட்டிருக்காங்க. இது எங்கன்னு சொல்லி பார்த்திங்கன்னா அங்கே மாரியம்மன் கோயில் அந்த தெப்பக்குளத்துலேருந்து அப்படியே வந்தோன்னா இங்கே ஒரு மண்டபம் மாதிரி இருக்கும்ல, அந்த சைடில் நிறைய கடை போட்டிருக்காங்க. அதில் தான் இவங்களும் அவங்களோட கடையை பார்த்து வச்சுருக்காங்க. இப்போ நம்ம இதில் ஒவ்வொரு பொருளாக பார்க்கலாம். இங்கே பாருங்களேன், சூப்பராக இருக்குல்ல, சின்ன இட்லி குக்கர். என்ன சொல்கிறது, நம்மளாம் குட்டி பிள்ளையில் விளையாண்டுருப்போம் இதை வச்சு. இப்போ அதை வந்து ரொம்ப மாடலாக இப்போ உள்ள சூழ்நிலைக்கு ஏற்றபடி இதை வந்து சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. பாருங்கள், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா 5 ரூபாயிலிருந்து 500 ரூபாய் வரைக்கும் பொருட்கள் வச்சுருக்காங்க. இதில் பெரியது என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா மைக்ரோ ஓவன் கூட வச்சுருக்காங்க. காட்டுறேன், எல்லாமே ஓவனாக எடுத்து காட்டுறேன். பாருங்கள், இங்கே பாருங்கள், கிரைண்டர். இங்கே பார்த்தீங்களா பிளக் பாயிண்ட் கூட இருக்குது, அழகாக கிரைண்டருக்கு. ஹாட் பாக்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. சின்ன குழந்தைங்க எல்லாருமே இந்த மாதிரி பொருட்கள் வச்சு விளையாட தான் ரொம்ப ஆசைப்படுவாங்க. அதுக்கான டாய்ஸ் தான் நம்ம வந்து இங்கே வந்து இப்போ வந்து பார்க்குறோம். இங்கே பாருங்கள், பீரோ சூப்பராக இருக்குது. கீழே அழகாக கபோர்டு மாதிரி நம்ம வீட்டில் எப்படி ஒரிஜினலாக இருக்குமோ அதே மாதிரியே, ஆனால் குட்டியாக சின்ன குழந்தைங்களுக்கு விளையாடுற மாதிரி வச்சுருக்காங்க. இந்த பீரோக்குள்ளே பார்த்திங்கன்னா உள்ளே வந்து லாக்கரில் காசுலாம் வச்சுருக்காங்க. அதே மாதிரி ட்ரெஸ்ஸு தொங்க போடுறதுக்கான ஹேங்கர் எல்லாமே இந்த பீரோக்குள்ளே இருக்குது. சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், வாஷிங் மிஷின். அந்த கடையை சுற்றி செம்ம கூட்டங்க. நிறைய பேர் வந்து வாங்கி போய்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி மினியேச்சர்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்களா வாஷிங் மிஷின்ஸ் சூப்பராக இருக்குது. சின்ன குழந்தைங்க இப்போ ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் ரொம்ப தேடுறாங்க. இந்த மாதிரி கடை கிடைக்கிறாம நிறைய இடத்துல வந்து நம்ம வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப தேடிட்டுருப்போம். அந்த மாதிரி இது இப்போ வந்து நம்மளோட மதுரையில் வந்து நமக்கு கிடச்சிருக்குது. மிஸ் பண்ணாமல் நீங்களும் போய் பாருங்கள். இங்கே பாருங்கள், பீரோ வந்து சாவியோடு வச்சுருக்காங்க. சூப்பராக கொஞ்சம் இரும்பு மாதிரி நல்லா வெயிட்டாக இருக்குது அது பார்க்கவே. இங்கே பாருங்கள், மைக்ரோ ஓவன் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இங்கே பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது. நம்ம வீட்டில் வச்சுருக்கிற எல்லா பொருட்களுமே குட்டியாக சின்ன பிள்ளைங்க விளையாடுற மாதிரி அவங்களும் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், கூடை வெஜிடபிள் போட்டு வைக்கிறதுக்கான கூட சூப்பராக இருக்குது. இதெல்லாம் வந்து முன்னாடி நம்ம வந்து தண்ணி அடிப்போம்ல, அடிப்பம்பு, அது உள்ளே தண்ணி ஊற்றிட்டு நம்ம எவ்வளோ நேரம் அடித்தாலுமே இதுலேருந்து வரும். இங்கே பாருங்கள், கேஸும் நமக்கு அது கூடவே சிலிண்டரும் சூப்பராக இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா இது எல்லாமே 5 ரூபா 10 ரூபா அதே மாதிரி 350 ரூபா அந்த ரேஞ்சில் எல்லாமே வச்சுருக்காங்க. டிஃபன் கேரியல், அப்புறம் வந்து நம்ம கூட்டு வைக்கிறதுக்கு 3 இது இருக்கும்ல அந்த மாதிரி, அதே மாதிரி 4 இது இருக்கிற மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், டிஃபன் கேரியல் 4 அடுக்கு இருக்கிற மாதிரி. இது பாருங்கள், நம்ம வந்து மினரல் வாட்டர் ஊற்றி வச்சுட்டு இந்த மாதிரி திறந்து குடிப்போம்ல, அதுக்கான அந்த இது. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், கிரைண்டர், பிளக் பாயிண்டெல்லாம் வச்சுருக்காங்க. இதிலே மிக்சியும் இருக்குது, கிரைண்டரும் இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சும்மா சாதா டப்பா, எண்ணெய் ஊற்றி வைக்கிற கேனு, பால் ஊற்றி வைக்கிற
தூக்கு அந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க. சின்ன குட்டி குட்டி பானை, செம்பு, பிளேட்டு, அதுக்கப்புறமா குட்டி வாளி. இங்கே பார்த்தீங்களா, இந்த குடம் எல்லாமே வந்து 50 ரூபா 60 ரூபா அந்த ரேஞ்சில் வச்சுருக்காங்க. இதெல்லாம் சும்மா கேரியல் மாதிரி. இங்கே பார்த்தீங்களா, தூக்கு குட்டியாக நம்ம வந்து பால் ஊற்றி விற்கிற தூக்கு மாதிரி. இங்கே பாருங்கள். அதுக்கப்புறமா நமக்கு வந்து இங்கே இந்த மாதிரி மூடி வச்ச சின்ன பாக்ஸ் மாதிரி, டிஃபன் பாக்ஸ் மாதிரி. இங்கே பாருங்கள், இது வந்து 5 பெட்டி குட்டியாக அழகாக இருக்குது. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி விளையாட தானே ரொம்ப பிடிக்கும். இங்கே பாருங்கள், குட்டி பானை. எல்லாமே ஒரு 5 ரூபா 10 ரூபா 50 ரூபா 60 ரூபா அந்த ரேஞ்சில் எல்லாமே வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், டிஃபன் பாக்ஸ். குடம் வந்து நமக்கு சில்வர்லேயும் வச்சுருக்காங்க, அதே மாதிரி பிளாஸ்டிக்லேயுமே குடம் வாளி எல்லாமே பிளாஸ்டிக்லேயும் வச்சுருக்காங்க. இதாக இருக்குது பாருங்கள், பிளாஸ்டிக்கில். ஆனால் இது பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியாகவும் இருக்குது. நமக்கு டக்குன்னு இதாகாது, குழந்தைங்க வச்சு விளையாண்டாலும் எதுவும் ஆகாது. அந்த மாதிரி நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இங்கே பாருங்கள், குட்டி குட்டி கரண்டி, தோசை கரண்டி, தோசை கல், குட்டி பிளேட்டு, அதுக்கப்புறமா வந்து வடிகட்டுற மாதிரி, அப்புறம் நாம் வந்து பேன் யூஸ் பண்ணுவோம்ல வீட்டில், அந்த மாதிரி பேனு எல்லாமே வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா, அது வந்து தோசை கல், அது வந்து தோசை கரண்டி, தோசை ஊற்றி எடுக்கிறதுக்காக. இது குட்டி பிளேட்டு, சின்ன குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும், இதெல்லாம் வச்சு விளையாட. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எல்லாமே சும்மா கப்பு, கிண்ணம், குட்டி பானை, சோறு வைக்கிற மாதிரி குட்டி பானை குழந்தைங்களுக்கு விளையாட. இங்கே பாருங்கள், எல்லாமே குட்டி ஸ்பூன், இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. நீங்களும் மிஸ் பண்ணாமல் மதுரை தெப்பக்குளத்துக்கு போனீங்கன்னா ஒரு வாட்டி அவங்க கடையை போய் விசிட் பண்ணுங்கள். இன்னொரு அழகான ஷாப்பிங் வீடியோவோட உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.